ஒரு பிராந்திய மோதல் உலக பொருளாதாரத்தையே பாதிக்குமா? நாம் இன்று பார்க்கப் போகும் விஷயம் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான மோதல். இந்த மோதல் ஒரு சாதாரண எல்லை பிரச்சனை அல்ல. இது மெதுவாக உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி வருகிறது. ஏனென்றால் இதில் எரிவாயு வளங்கள், எண்ணெய் விநியோகம், அமெரிக்காவின் ஈடுபாடு மற்றும் உலக வர்த்தகம் போன்ற அனைத்தும் தொடர்புடையவையாக இருக்கிறது. இந்த வீடியோவில் இந்த மோதல் எப்படி ஆரம்பித்தது, இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அமெரிக்கா என்ன செய்ய போகிறது மற்றும் இந்தியாவிற்கு இதனால் என்ன பாதிப்பு போன்ற அனைத்தையும் விரிவாக பார்க்கலாம். வணக்கம், இது அரண் டிஃபென்ஸ் தமிழ். 2026 மார்ச் மாதத்தில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான மோதல் மிகவும் தீவிரமான கட்டத்தை எட்டியுள்ளது. சமீபத்தில் இஸ்ரேல் ஈரானின் மிக முக்கியமான எரிவாயு வளமான சவுத் பாஸ் கேஸ்வெல் மீது தாக்குதல் நடத்தியது. இந்த சவுத் பாஸ் என்பது உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வளமாகும். இந்த தாக்குதலின் விளைவாக எரிவாயு உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டது. சில தொழிற்சாலைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. மேலும் தீ விபத்துகள் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இது ஒரு கேஸ் ஃபீல்ட், ஆயில் ஃபீல்ட் அல்ல. அதே நேரத்தில் அமெரிக்கா ஈரானின் முக்கியமான எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்க் ஐலாண்ட் மீது தாக்குதல் நடத்தியது. ஆனால் இந்த தாக்குதலில் எண்ணெய் சேமிப்பு நிலையங்கள் தாக்கப்படவில்லை என்றும் மிலிட்ரி இலக்குகள் மட்டுமே குறிவைக்கப்பட்டன என்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இந்த மோதல் மிகவும் திட்டமிட்ட வகையில் நடைபெறுகிறது என்பது தெளிவாகிறது. இந்த மோதலில் மனித உயிரிழப்பும் அதிகரித்து வருகிறது. கிடைக்கும் தகவல்களின் அடிப்படையில் ஈரான் பகுதியில் நூற்றுக்கணக்கான உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் பகுதியில் கூட ஏவுகணை தாக்குதல்களால் பல பொதுமக்கள் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த எண்ணிக்கைகள் தொடர்ந்து மாறுவதால் துல்லியமான கணக்கை உறுதியாக சொல்ல முடியவில்லை. இந்த தாக்குதல்கள் நடந்த பிறகு எந்தெந்த முக்கிய இடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன என்று பார்ப்போம். முதலில் ஈரான் பகுதியில் சவுத் பாஸ் என்ற உலகின் மிகப்பெரிய எரிவாயு வளம் தாக்கப்பட்டது. அசுல்யா பகுதியில் உள்ள எரிசக்தி நிலையங்கள் மற்றும் செயலாக்க மையங்களும் சேதமடைந்தன. ஈரான் தலைநகரான தெஹ்ரான் நகரின் முக்கிய அரசு பகுதிகள் தாக்குதலுக்கு இலக்கானது. இஸ்ஃபகான் பகுதியில் உள்ள அணு தொடர்புடைய சில கட்டிடங்கள் பாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கார்க் ஐலாண்ட் பகுதியில் மிலிட்ரி இலக்குகள் தாக்கப்பட்டன என்றும் எண்ணெய் அமைப்புகள் பெரும்பாலும் பாதுகாக்கப்பட்டன என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் பகுதியில் டெல் அவீவ் உள்ளிட்ட நகரங்கள் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. சில கட்டிடங்கள் மற்றும் நகர்ப்புற பகுதிகள் சேதமடைந்தன. சில ஏவுகணைகள் தடுக்கப்பட்டாலும் சில தாக்குதல்கள் நேரடியாக பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. இந்த மோதல் இரு நாடுகளுக்கு மட்டுமில்லை. கத்தார் நாட்டின் ராஸ் லஃபான் எரிவாயு மையம் தாக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. UAE மற்றும் பஹ்ரைன் நாடுகளிலும் தாக்குதல்கள் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த மோதல் முழு மிடில் ஈஸ்ட் பகுதியையும் பாதிக்க ஆரம்பித்துள்ளது. இதனால் இந்த மோதல் எவ்வளவு பரவலாக உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்போது இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பித்தது என்பதை பார்ப்போம். இந்த மோதல் இன்று தொடங்கியதல்ல. பல ஆண்டுகளாக ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே பதற்றம் இருந்து வருகிறது. இஸ்ரேல் ஈரான் அணு ஆயுதம் உருவாக்கும் என்ற பயத்தில் உள்ளது. மற்றொரு புறம் ஈரான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது என்று நம்புகிறது. இந்த நம்பிக்கையின்மைதான் இப்போது நேரடி மோதலாக மாறியுள்ளது. முன்பு இந்த மோதல் மறைமுகமாக இருந்தது. ஆனால் இப்போது நேரடி தாக்குதல், முக்கிய கட்டமைப்புகள் மீது தாக்குதல் மற்றும் உலகளாவிய தாக்கம் ஆகிய இந்த 3 காரணங்களால் இந்த நிலைமை மிகவும் ஆபத்தானதாக மாறியுள்ளது. அமெரிக்கா என்ன செய்ய போகிறது? அமெரிக்கா இந்த மோதலில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனால் அது முழு அளவிலான போரை தொடங்க விரும்பவில்லை. ஏனென்றால் அது உலகளாவிய போராக மாறும் அபாயம் உள்ளது. அதனால் அமெரிக்கா 3 வழிகளில் செயல்பட முடியும். முதல் வழி கட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல், மிலிட்ரி இலக்குகளை மட்டும் தாக்குவது. இரண்டாவது வழி முழுமையான போர், இதில் விமானப்படை, கடற்படை, நிலப்படை அனைத்தும் ஈடுபடும். மூன்றாவது வழி ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பிற சர்வதேச அமைப்புகள் வழியாக பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானத்தை ஏற்படுத்த முயற்சிகள். தற்போதைய நிலையில் அமெரிக்கா சமநிலையை கையாள முயற்சிக்கிறது. இந்த மோதல் உலகத்தை பாதிக்கிறது. குறிப்பாக எண்ணெய் விலை உயர்வு, எரிவாயு விநியோகம் பாதிப்பு மற்றும் கப்பல் போக்குவரத்து சிக்கல் போன்றவை தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. இதில் முக்கியமான இடம் என்னவென்றால் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ். இந்த வழியாக
உலக எண்ணெயின் பெரிய பகுதி செல்கிறது. இந்த இடத்தில் பிரச்சனை ஏற்பட்டால் உலகளாவிய தாக்கம் ஏற்படும். இந்த மோதல் இந்தியாவை எப்படி பாதிக்கும்? இந்தியா தனது எண்ணெய் தேவையில் பெரும் பகுதியை இறக்குமதி செய்கிறது. எண்ணெய் விலை உயர்ந்தால் பெட்ரோல், டீசல் விலை உயரும். இதன் மூலம் பொதுமக்களின் தினசரி செலவு அதிகரிக்கும். மேலும் LNG இறக்குமதி பாதிக்கப்பட்டால் எரிவாயு விலையும் உயரும். இதனால் பொருளாதாரம் மற்றும் வாழ்க்கை செலவு இரண்டிலும் தாக்கம் ஏற்படும். இந்த நிலைமை எங்கு செல்லும்? 2 வழிகள் உள்ளன. ஒன்று சமாதானம் அல்லது பெரிய போர். இந்த மோதல் ஒரு பெரிய உலகப் போராக மாறாமல் தடுக்க உலக நாடுகள் அனைத்தும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. ஈரான் இஸ்ரேல் மோதல் ஒரு சாதாரண பிரச்சனை அல்ல. இது உலக பொருளாதாரம், எரிசக்தி மற்றும் இந்தியா போன்ற நாடுகளின் வாழ்க்கை அனைத்தையும் பாதிக்கும் ஒரு முக்கிய நிகழ்வு. இந்த நிலைமை எங்கு செல்கிறது என்பது தெரியவில்லை. ஆனால் அதன் தாக்கம் உலகம் முழுவதும் உணரப்படும் என்பது உறுதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற வீடியோவை காண அரண் டிஃபென்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.